வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 125. கற்பும் பெண்கள் பொறுப்பும். கற்பதனை காப்பாற்ற இருபாலார்க்கும் கடமை பொதுவே. எனினும் தவறிவிட்டால் அற்புதமாம் இயற்கையிலே அமைந்த வேகம் ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும். சற்புத்திரன் போலே அவன் உலாவ சமூகத்தால் அவள் தூற்றப்படுவாள். அதனால் நற்பண்பாம் கற்பொழுங்கை உயிரின் மேலாய் நாடுகின்றார் அறிவுடைய பெண்கள் எல்லாம். கற்பு நெறி என்று சொல்ல வந்தால் அதை இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் என்றார் மகாகவி பாரதி. இரு கட்சி என்றால் ஆண் பெண் என்ற இருவருக்கும். உண்மை அதுதான். கற்பு என்பது ஆண் பெண் என்ற பேதமின்றி அனைத்து மக்களாலும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு உயர் ஒழுக்கம். என்றாலும் இந்த கற்பு நெறி தவறும் பொழுது இயற்கையில் நாம் என்ன பார்க்கிறோம்? பெண்கள் அதிகம் துன்பப்படுவதை பார்க்கிறோம். என்ன காரணம்? அவர்களுக்குத்தான் இந்த குழந்தை உற்பத்தி என்ற பெரும் பொறுப்பை இயற்கை வழங்கி இருக்கிறது. எனவே கற்பு நெறி தவறும் பொழுது தவறு செய்தவர்கள் 2 பேரும் தான். ஒரு ஆணும் தவறிழைக்கிறான், பெண்ணும் தவறிழைக்கிறாள். ஆனால் அந்த ஆண் பாருங்க சமூகத்தில் எப்படி இருக்கான்னா சற்புத்திரன் போல, உத்தம புத்திரன் மாதிரி அவன் சமூக வீதிகளில் உலா வருகிறான். ஆனால் அந்த பெண்ணின் கதி என்ன? அவளை சமூகம் தூற்றுகிறது. ஏன்னா அந்த குழந்தைக்கு நாளைக்கு அப்பா யாருன்னு தெரியாது. பிறப்பிலேயே அந்த குழந்தை அவமானத்தை சுமந்து கொண்டு வரணுமா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த பெண் கற்பு நெறி தவறியது தானே. இந்த பொண்ணு தானே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வேடிக்கையான பழமொழி உண்டு கிராமத்தில். சேலை முள்ளு மேலே விழுந்தாலும் முள்ளு சேலை மேலே விழுந்தாலும் பாதிப்பு என்னமோ சேலைக்கு தான். அதுபோல் கற்பு நெறி தவறும் பொழுது இந்த பெண்ணுக்கு அதிக பாதிப்பு இருப்பதனால் அறிவில் உயர்ந்த பெண்கள் ஒரு நாளும் கற்பு நெறி தவறவே மாட்டாங்க. உயிரை விட மேலானதாக இந்த கற்பு நெறியை போற்றி பாதுகாப்பார்கள். இந்த தவறு நிகழாமல் இருக்க காயகற்ப பயிற்சியை வயது வந்த பெண் ஆண் என்ற இருவருக்கும் 14 வயசுக்கு மேலே கொடுத்துட்டோம்னா இந்த குழந்தைகள் இயல்பான அந்த பருவ வயதில் இருக்கின்ற அந்த மோகத்தின் வலையிலிருந்து தப்பித்து கொள்வார்கள். ஏன்னா அந்த வேகம், இளமை வேகத்தில் தானே தவறு செய்கிறாங்க. காயகற்பமானது அவர்களை ஒரு நெறிக்கு உட்படுத்தி நடத்த வல்லது. எனவே முடிந்தவரை இளம் பருவத்தில் 14 வயதுக்கு மேல் இருக்கின்ற ஆண் பெண் குழந்தைகளுக்கு காயகற்ப கலையை கொண்டு சேர்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.